ஹாய், வெல்கம் டு செரீன்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பண்ண போகிறோம். எப்போயுமே நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரி பண்ணுவோம். அது வந்து நார்மலாக எப்போயுமே நம்ம பண்ணக்கூடியதான். நிறைய வகையான பூரி பண்ணுவோம். ஆனால் இன்றைக்கி நம்ம பண்ண போகிற பூரியும் கூட ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு பூரி தான். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், அதே சமயம் நல்ல மணமாகவும் இருக்கக்கூடிய பூரி. வாங்க அது எப்படி பண்ணலாம், என்னெல்லாம் சேர்த்து பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் கோதுமை மாவு 1 கப் சேர்த்துக்கலாம். அது கூட மைதா மாவு 1 கப், 2 சம அளவில் எடுத்து சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு, ரவை சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் வெள்ளை ரவை, அடுத்து 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், அடுத்து நம்ம ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக ஓமை எடுத்துக்கலாம். அதை நம்ம கையில் வச்சு நசுக்கி இதில் சேர்த்துக்கிட்டோம்னா மணம் வந்து நல்லா கிடைக்கும். இப்போ எல்லாத்தையும் மாவு கூட சேர்த்து எல்லாத்தையும் கலந்துடலாம். கலந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம ஊற வைக்கலாம். எதுக்காகனா நம்ம ரவை சேர்த்துருக்கோம் பார்த்திங்களா, ரவை இருக்கிறதுனால ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சோம்னா அந்த ரவையை சேர்ந்து ஊறிடும். அதனால் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. எடுத்து நம்ம பூரிக்கு தேய்ச்சிக்கலாம். சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம எப்போவுமே பார்த்திங்கன்னா சப்பாத்தி வந்து பெரிய உருண்டையாக போடுவோம், பூரிக்கு வந்து சின்ன உருண்டையாக தானே போடுவோம். அந்த மாதிரி எடுத்து எப்பவும் போல் தேய்ச்சி எடுத்துடலாம். எப்போயுமே நீங்கள் பூரி தேய்ச்சி பூரி பொரித்து எடுக்கிறப்ப பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பூரியாக சேர்த்து நீங்கள் பொரித்து எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒன்றுன்னா நீங்கள் செஞ்சிட்ருக்கிறப்போ லேட் ஆகும், அங்கே எண்ணெயும் வந்து அதிகப்படியாக காஞ்சிட்ருக்கும். அதனால் மொத்தமாக தேய்ச்சி வச்சுட்டு அப்புறம் பொரித்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இதை தேய்ச்சாச்சு. இதே போல் மற்ற எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்துகிட்டு பொரித்து எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து நல்லா காஞ்சி வந்துருச்சு. அதில் நம்ம பொரிச்சிக்கலாம். போட்டதுமே நம்ம கரண்டியை வச்சு லைட்டாக அழுத்தம் கொடுத்தோம்னா தான் அந்த காற்று உள்ளே போயிட்டு நல்லா எலும்பி வரும். அதனால் நல்லா அழுத்தம் கொடுங்க. லைட்டாக அந்த எண்ணெயை அள்ளி அதில் ஊற்றி லைட்டாக அழுத்தம் கொடுக்கணும். ரொம்ப அழுத்துனீங்கன்னா அது உடஞ்சி போயிடும். அதனால் லைட்டாக அழுத்தம் கொடுத்தீங்கன்னா நல்லா உப்பி வரும். இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சூப்பராக வந்து பால் மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் பூரி செய்யணும். நம்ம ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரிலாம் நம்ம லைட்டாக அந்த பூரி பொரித்து எடுக்கிறதுல தான் நம்ம ஒரு பக்குவம் இருக்குது. சிலர் வந்து எனக்கு எலும்பியே வரமாட்டேங்குது, மொறுன்னு இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. இந்த மாதிரி நம்ம பூரியை பொரிக்கிறதுக்கு எண்ணெய்க்குள்ளே போட்ட உடனே லைட்டாக நம்ம கரண்டியோ இல்லை ஏதாவது கவ்வியோ வச்சுருப்போம் பார்த்திங்களா, அதை வச்சு லைட்டாக நீங்கள் அந்த எண்ணெயோடு சேர்த்து லைட்டாக அழுத்தம் கொடுத்தீங்கன்னா அந்த காற்றுக்கு அது நல்லா எலும்பி வரும் உள்ள. அந்த மாதிரி வர்றப்போ அடுத்த பக்கம் திருப்பி போட்டு வேக வச்சுட்டு 2 பக்கம் ஒவ்வொரு டைம் பொரித்து எடுத்துட்டாலே போதும். இப்போ சூப்பரான பூரி ரெடி ஆகிருச்சு பாருங்கள். இது கூட நீங்கள் சைடிஷ் உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை வச்சு சாப்பிட்லாம். வெஜ் குருமா, நான்வெஜ் குருமா, அப்புறம் வெள்ளை குருமா, இல்லை சட்னி, அப்புறம் பருப்பு, இதில் எது வேணாலும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். இதில் வந்து நம்ம ஓமம் சேர்த்துருக்கோம் பார்த்திங்களா, அந்த ஓமம் சேர்த்ததுனால இதில் மனம் வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்கள் நார்மலாக எப்போயுமே பூரி சாப்பிட்றத விட இந்த பூரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுட்டிங்கன்னா அடிக்கடி இதே செய்யலாம் அப்படின்னு தோணும். அந்தளவுக்கு நல்ல மனமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதே போல் பூரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரீன்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.